அந்த சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அந்த பேட்டியில் ஜெயிலுக்குள்ளே சவுக்கு சங்கரை பிளாஸ்டிக் பைப்பை வச்சு அடித்தாங்க, அதனால் அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, ஃப்ராக்சர் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். ஆனால் இன்றைக்கி நான் சவுக்கு சங்கரை வழக்கு குறித்து சந்திப்பதற்காக சிறைக்கு சென்ற போது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது. என்னென்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஜெயிலில் எடுத்ததுக்கப்புறம் நைட்டு அவரை ஒரு ரூமில் போட்டு கண்ணை கட்டி அவரை ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு 10க்கும் மேற்பட்ட வார்டன் ஒரு கையில் துணியும் கையில் காலில் எல்லாம் துணியை சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து அதில் அவரோட ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. எப்போவுமே சில பேர் செய்கிற தவறுகளை நம்ம சுட்டி காட்டுவோம், தப்புனா தப்பு. ஆனால் அதற்காக மனிதாபிமானத்துக்கு எதிராக நம்ம எப்போவுமே கருத்தை தெரிவிக்கக்கூடாது. அவரும் ஒரு மனிதர். அடிக்கிறது, உதைக்கிறது, அதுவும் ஜெயிலுக்குள்ளே இது பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர் நம்பிக்கையான மனிதர், இவர் சொல்கிற விஷயம் உண்மையானு பார்க்கணும். அதுதான். ஏன்னா அவர் இந்த மாதிரி பொருளையெல்லாம் கிளப்பி விடக்கூடிய ஆள். அதனால் அவர் வழக்கறிஞர் சொல்கிறதையும் நம்ப முடியாது. சும்மா இந்த வேலுமணி அதிமுக குரூப்பெல்லாம் சேர்ந்து தான் இந்த வழக்கறிஞர்கள் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த குரூப்பெல்லாம் மோசமான குரூப் ஆகிட்டாங்க. எம்ஜிஆர் உருவாக்கின இதில் இன்றைக்கி இருக்கிறவங்க பூரா மோசமான குரூப் ஆகிட்டாங்க. அதனால் இவர்கள் சொல்வது எதையுமே நம்ப முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறைக்குள்ளே என்ன நடக்குங்கிறத வச்சு தான் சொல்கிறாங்க. கேளுங்க, சிறைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா சிறை அதிகாரிகள் வந்த ஆள் யாருன்னு பார்ப்பாங்க. செல்வாக்குள்ள ஆள், வழக்கறிஞர், பத்திரிக்கைக்காரவங்க அப்படின்னா அவங்கள பகைச்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, மனித உரிமை ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, வழக்கு போடுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் சிறை அதிகாரிகள் எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி சிறைக்கு போயிட்டு வந்த எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க. கிஷோர் சாமி சிறைக்கு போனார், மாரிதாஸ் சிறைக்கு போனார், அதுக்கடுத்தது கார்த்திக் கோபிநாத் சிறைக்கு போனார். அவங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள், சிறை அதிகாரிகள் எப்படி நடத்தினாங்க. அவங்க ரொம்ப இதாக தான் நடத்துவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் இது ஒரு காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக பேசினால் காவல்துறை இதில் உள்ள நுழைஞ்சு இது பண்ணுறதுக்கு, தாக்க சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஜெயிலுடைய இதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால தான் சொல்கிறேன். அதாவது காவல்துறை அதிகாரிகள் சில பேர் உள்ளுக்குள்ளே ஜெயிலுக்கு போனாங்கன்னா இவங்க அங்கே போய் அங்கே இருக்கிற சிறை அதிகாரிகள்கிட்ட பேசி அவங்க மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செல்வாக்கு வச்சு அடிக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்துருக்கு. இப்போ அங்கே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருப்பார். காவல்துறை வேறு, சிறைத்துறை வேறு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். காவல்துறை கண்ட்ரோலில் சிறைத்துறை வராது. ஆனால் ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை போடுவாங்க. இந்த ஐபிஎஸ் அதிகாரியை பயன்படுத்தி காவல்துறையில் இருக்கிறவங்க சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அதனால் காவல்துறை அதிகாரிகள் உள்ளே புகுந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல சவுக்கு சங்கர் உண்மையை பேசுகிறார், நம்ம பார்க்கணும். சவுக்கு சங்கர் முக்கால்வாசி பொய் பேசுவார், எனக்கு நல்லா தெரியும். அவர் பேச்சை நம்பி யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாது. ரெண்டாவது, சிறைத்துறை அதிகாரிகள்லாம் படித்தவங்க, நாளைக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணால் மாட்டுவோன்னு அவங்களுக்கும் தெரியும். சில சமயங்களில் உள்ளே நீங்கள் போயிட்டு சிறையில் எந்த வித ஒத்துழைப்பும் கொடுக்காமல் அவங்ககிட்ட தகராறு பண்ணால் உதைப்பாங்க. அடிக்கிறதெல்லாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே பெரிய ரவுடிகள் இருப்பான் சிறையில். அவன் நிறைய பிரச்சனை பண்ணுவான். அந்த கூலிப்பட ஆளுங்களை வெற்றவெல்லாம் போய் மிரட்டுவான். அப்போ என்ன பண்ணுவாங்க, வார்டனுங்களை கூப்பிட்டு வதப்பாங்க, அடக்கிறதுக்கு. ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அடிப்பாங்க. ஆனால் நமக்கு வெளியில் அடிச்சுட்டான்னு தெரியும். ஆனால் சில விதிகள் எல்லாம் மீறக்கூடாது. உள்ளுக்குள்ளே என்ன நடந்தது, உள்ளுக்குள்ளே பொதுவாக சாதாரண ஒன்றும் இல்லாமல் போகிறவன் தான் உதவ வாங்குவான் சிறையில். மற்றவங்கெல்லாம் அரசாங்க தலையீடு இருக்கணும், அப்போ நடக்கும். அரசாங்க தலையீடு கூட அடிக்க சொல்ல மாட்டாங்க. இப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு வில்லன் நடிகர் அவர் ஒரு பெண்ணை அவருடைய நண்பரை வச்சு பெண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க இதில் சொத்தை எழுதி வைன்னு ரொம்ப பேரம் பண்ணாங்க. அப்போ எம்ஜிஆர்கிட்ட போய் அந்த பெண்ணினுடைய தந்தை காலில் விழுந்தார். என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் நைட்டோட நைட்டாக கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ என் சொத்தில் எழுதி கேட்குறாங்கன்னு அழுதார். அப்போ தான் எம்ஜிஆர் அந்த அந்த வில்லன் நடிகர், மிகப்பெரிய நடிகர், அவரை வச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு என்ன பண்ணாங்கன்னா,
கரண்ட்டே இல்லாத ஒரு செல்லுக்குள்ளே போட்டாங்க. அப்போ கூட அடிக்கலை. எம்ஜிஆர் கிளீனாக சொல்லிட்டாரு, அதுக்கு அதெல்லாம் பண்ணாதீங்க. கரண்ட்டே இல்லாத சிலைக்குள்ளே போட்டாங்க. எந்த வசதிகளும் செஞ்சு கொடுக்காம பண்ணாங்க. இது மாதிரி அரசாங்கத்தோட தலையீடு இருந்தால் பண்ணுவாங்க. ஸ்டாலினை பொறுத்தவரை இப்போ சொல்கிறேன், இதில் தான் அவர் தலையீடு இருக்காது. நான் 2-3 பேர் ஜெயிலில் போய் அவங்ககிட்ட விசாரித்ததை வச்சு சொல்கிறேன், அவர் இதில் தலையிட மாட்டார். ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு எதிராக பேசியதால் ஐபிஎஸ் அதிகாரிகள் இதில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க காவல்துறை அதிகாரிகள் அனுப்பி அவங்ககிட்ட சொல்லி அந்த ஜெயில் வார்டன்ட்ட சொல்லி கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பண்ணுவாங்க. நான் பல விஷயங்களில் இதை பார்த்துட்டேன். இங்கே அடி வாங்குறதும் இல்லாமல் அங்கேயும் உன்னை பண்ணுறேன் பாருன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜனநாயக நாட்டில் இது மிக கேவலமான விஷயம்.